அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்ம வார்த்தைக்குள் போவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, நாமோ கெட்டுப்போக பின்வாங்கி போகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருப்போம். இங்கே பாரு, நாமோ கெட்டு போக பின்வாங்கி போகிறவராய் இராமல். கெட்டு போகிற காரியத்தில் நம்ம போய் உட்காரக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. இது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம எதுவும் விட்டு வெளியிடணும். நம்ம அப்படி போய் உட்காரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். கெட்டு போகிற நாமோ கெட்டு போக பின்வாங்கு போகிறவர்களாக இராமல். கெட்டு போனோடனே பின்வாங்கி போயிடுவோம். ஒரு ஆபத்து வந்தது அந்த இடத்து விட்டு வெளியே வரும். அதுக்கு நம்ம போகாது இருக்கணும். அந்த இடத்துல நம்ம உட்காருவோம். எல்லோரும் நம்ம அப்படி தானே பண்ணுறோம். நல்லா பழகினே இருப்போம். அங்கே ஒரு பிரச்சனை வந்தால் அந்த இடத்து விட்டு அப்போ தான் வெளியே அது மட்டும் நம்ம பின்வாங்கி அந்த இடத்து விட்டு வரவே மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு விளைவு வந்தால் தான் நம்ம இடத்துக்கு கிளம்புவோம். ஆண்டவருக்கு என்ன சொல்லுவேன், நான் கெட்டு போக பின்வாங்க போகிறவராக இராமல். பின்வாங்கணும். கெட்டு போக பின்வாங்குகிற காரியங்கள். நம்ம எதில் கெட்டு போகிறோம், எந்த காரியத்தில் கெட்டு போக இருக்கிறோம், எந்த காரியம் நம்மளை கெட்டு போக பண்ணுகிறது, அந்த காரியத்தில் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம பின்வாங்கி போகணும். முதல்ல யாரெல்லாம் பின்வாங்கி போகிறீங்க? பின்வாங்கிறது கிடையாது. நம்ம அப்படி தான் இருப்போம். கெட்டு போகிற காரியத்தில் ஒரு கெட்டு போகிற காரியம் ஒரு பிரச்சனை வந்தால் தான் அந்த இடத்துல வந்து பின்வாங்கி போவோம். இங்கே ஆண்டவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல். கெட்டு போகிறதுக்கு பின்வாங்குகிறவராக பின்னோக்கி அதையே தொடர்ந்து பண்ணுறவராக இராமல் ஆத்மா ஈடேற. நம்ம ஆத்மா நல்லா இருக்கணும்னு சொன்னால் கெட்டு போகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்றார். எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், இதை செய்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கெட்டு போகிற காரியத்தில் நுழைந்து கொள்ளாத. உன் ஆத்மா அழிந்துவிடும். உன் ஆத்மா ஈடேறன்னு சொன்னால் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவோம், ஆத்மா ஈடேற, உன் ஆத்மா செழித்திருக்க, உன் ஆத்மா ருசித்திருக்க, கெட்டு போகிற பின்வாங்கி போகிற காரியம் உன் வாழ்க்கையில் இராமல். கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல். கெட்டு போகிற பின்வாங்குகிறவராய் இராமல். கெட்டு போகிறதுல நம்ம என்ன பண்ணால் தொடர்ந்து செய்கிறவளாக இராமல் நம்ம என்ன பண்ணணுமா, உன் ஆத்மா ஈடேற பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை நாம் செய்யாதபடிக்கு இயேசுவே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அந்த காரியத்தை விட்டு எனக்கு இந்த வாழ்க்கையில் என் சூழ்நிலையில் என்னுடைய எல்லா இடத்திலும் இந்த பின்வாங்கி போகிற காரியங்கள், கெட்டு போகிற காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது எப்படின்னு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் என்ன பண்ணார், உன் ஆத்மா ஈடேற உன்னை செழிக்க பண்ண போகிறார். அதுக்காக தான் அந்த வார்த்தை மூலம் உங்களோட பேசுகிறேன். அன்பு சகோதரி, அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆத்மா ஈடேறன்னு சொன்னால் இந்த கெட்டு போகிற பின்வாங்கி போகிற காரியத்தை நீங்கள் விட்டு விலக வேண்டும். கெட்டு போகிற காரியம் முதலாவது விலகணும். பின்வாங்கி போகணும். பின்வாங்கி போகிற காரியங்கள் இயேசுக்கிட்ட போயினா இருப்போம், அதுலேருந்து பின்வாங்கி போகிறோம். இந்த காரியத்தோடனா பின்வாங்கி போகிறோமா கண்டி பழைய காரியங்களை, நம்ம உள்ளே இருக்கிற அசுத்தங்களை, கெட்டு போகிற காரியங்களை நம்ம பின்வாங்கிறது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து போவதில், இயேசு கிறிஸ்து வார்த்தை கேட்பதில் அதில் ஒன்றா பின்வாங்கி போகிறோம். அதனால தான் உன் ஆத்மா அழிந்து போகிறது. ஆத்மா அழியாத ஈடேறன்னு சொன்னால் நம்ம பழைய காரியங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய நிலைத்திருக்கூட பண்ணாதபடி இருக்கிற காரியத்தை நம்ம தூக்கி தூர போடும்போது கெட்டு போகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் அநேக உண்டு இருக்குங்க. என்ன அடியனோட வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கும். எல்லா மனுஷருக்குள்ளே கெட்டு போகிற காரியம் இல்லாத இருக்காது, ஆனால் இருக்கும். அது எல்லாம் எடுத்து போடணும். எடுத்து போட்டு நான் உன் ஆத்மா ஈடேறும். எல்லாம் பழைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இருந்தாலும் உன் ஆத்மா ஈடேறுன்னு சொன்னால் கெட்டு போகிற காரியங்கள் அதை கெட்டு போய் நம்மளை என்ன பண்ணோம், பின்வாங்கி போகும்படி செய்துடும். முதல்ல கெட்டு போகிற காரியத்தில் நம்ம நுழைஞ்சாவே நம்மளை பின்வாங்கி தள்ளி விட்டுருவோங்க. அந்த பின்வாங்கி போகாதபடிக்கு நம்ம ஆத்மா ஈடேற நம்ம எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரே வழி, நல் வழி எது சொல்கிறார் ஆண்டவர், ஆத்மா ஈடேறன்னு சொன்னால் எது நிலந்து கேட்டறிந்து அது வழியில் நடவுங்கள், அப்போது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுவது கிடைக்கும் என்று சொன்னது போல் உங்கள் ஆத்மா ஈடேறன்னு சொன்னால் எந்த நல்ல வழி எதுவோ அதை கேட்டு அது வழியில் நடவுங்கள், உன் ஆத்மா ஈடேறும். கெட்டு போகிற காரியங்கள், நீ கெட்டு போகிற காரியத்தில் போனவன நீ என்ன பண்ணுவ, எல்லா நல்ல காரியத்தெல்லாம் விட்டுட்டு பின்வாங்கி போயிடுவீங்க.
அந்த பின்வாங்கிற போகிற காரியம் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், உன் ஆத்மா ஈடுன்னு சொன்னால் இயேசுவை பின்பற்றுங்க, வார்த்தையை கேளுங்க, அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ்.